வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.2ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 4th சம், சப்ராக்ட் த ஃபாலோயிங் பை யூசிங் பிளேஸ் வேல்யூ கிரிட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க வேல்யூ சப்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 6.567 from 9.231 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6.567ல என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ் இருக்குது, 10th இருக்கு, 100th இருக்கு, 1000th பிளேஸ் இருக்குங்களா. அதே மாதிரி 9.231 ஒன்ஸ் இருக்கு, 10th இருக்கு, 100th இருக்கு, 1000 இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கிரிட் வரைஞ்சிப்போங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டெசிமல் நம்பர் கொடுத்துருக்க டெசிமல் நம்பர் என்ன எழுதணும். ஸோ ஒன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போதும், ஏன்னா நமக்கு ஒன்ஸ் பிளேஸ் தான் இருக்குது, டென்ஸ் இல்லை. அப்போ ஒன்ஸு, அடுத்த பிளேஸ் என்ன இருக்குது, 10th இருக்கு, அடுத்த 100th இருக்கு, 1000th இருக்குங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளேஸ் வேல்யூ கிரிட்டில் எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரம். ஸோ 6.567 ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னா 9.231 சப்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரம்முக்கு அடுத்து இருக்கதா ஃபஸ்ட்டு வரணும், ஃபஸ்ட்டு இருக்க நம்ம செகண்டாக எழுதிக்கணும். அப்போது ஃபஸ்ட் நம்பர் என்ன, 9.231 6.567 சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், பிளேஸ் வேல்யூ எழுதிக்கலாங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன்ல ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது, 10th பிளேஸில் 2 இருக்குது, 100th பிளேஸில் 3, 1000th பிளேஸில் 1. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது, 10th பிளேஸில் 5, 100th பிளேஸில் 6, 1000th பிளேஸில் 7 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 1ல் 7 என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம பக்கத்தில் என்ன பண்ணுவோம், பாரோ கடன் வாங்குவாங்களா. ஸோ அப்போ இங்கே என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா இவங்க 11ஆக மாறிடுவாங்க. இந்த 3லேருந்து ஒன்று கடன் கொடுத்து இவங்க என்ன ஆகிடுவாங்க, 2ன்னு மாறிடுவாங்க. ஸோ அப்போ 11ல் 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும், 4 இருக்கும். அடுத்து இங்கே 2லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியுமானா நமக்கு 2 வச்சுக்கிட்டு 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கடன் வாங்குறோம். ஸோ இவங்க 2ன்னு இருக்கவங்க கடன் கொடுத்ததுனால 1 ஆகிடுவாங்க, இவங்க என்ன ஆகிடுவாங்க, 12 ஆகிடுவாங்களா. ஸோ 12ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 6. மறுபடியும் இங்கே என்ன இருக்குது, இந்த இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1ம் 5ம் இருக்குது. அப்போ 1லேருந்து என்ன பண்ண முடியாது, 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ 9லேருந்து ஒன்று கடன் வாங்கி இவங்க கடன் கொடுத்ததுனால 8 ஆகிடுவாங்க, இவங்க 11 ஆகிடுவாங்களா. ஸோ அப்போ 11ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 6 வரும். இப்போ 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 8ல் 6 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மீதி என்னது, 2. ஸோ நமக்கு தெரியும் 1க்கும் 10க்கும் நடுத்துல என்ன வரும், பாயிண்ட் வருங்களா. அப்போ 2.664 தான் ஆன்சர். அப்போ 9.231 6.567 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 2.664. therefore 6.5 பெரிய நம்ம தான் ஃபஸ்ட் எழுதணும். therefore 9.231 மைனஸ் எதை சப்ராக்ட் பண்ணுறோம், 6.567 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2.664 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3.235 from 7 அப்படின்னு கொடுத்துறாங்களா. ஸோ ஃப்ரம் 7 அப்படின்னா 7லேருந்து நம்ம என்ன பண்ணணும், இதை சப்ராக்ட் பண்ணோம். அப்போ இதை ஃபஸ்ட்டாக போட்டுப்போம், இதை செகண்டாக போட்டுப்போங்களா. இங்கே என்ன பிளேஸ் வேல்யூ இருக்குது, 7ல் ஒன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இங்கே ஒன்ஸ் இருக்குது, 10th இருக்குது, 100th இருக்குது, 1000th இருக்குது. அப்போ மேலே என்ன எழுதிப்போம், நம்ம 1000th பிளேஸ் வரைக்கும் எழுதிக்கணும். டெசிமல் நம்பர் ஒன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஒன்ஸ், 10th, 100, அடுத்து 1000ங்களா. ஸோ எழுதிட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, ஃப்ரம் அப்படின்னா அதுலேருந்துன்னு அர்த்தம். எதுலேருந்து, 7லேருந்து தான் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 7 எழுதிக்கிறோம். ஒன்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை. 7 வந்து என்ன இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது, 10th பிளேஸில், 100th பிளேஸில், 1000th பிளேஸில் எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன இருக்கிறதா அர்த்தம், 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 7.000 எழுதிக்கலாங்களா. அடுத்து செகண்ட் ஒன் 3.235 இருக்குங்களா. ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, 10th பிளேஸில் எதுவுமே இல்லை. அப்போ 2, 10th பிளேஸில் நமக்கு 2 இருக்கிறதுனால 2 போடுக்கிறோம். 100th பிளேஸில் 3 இருக்குது, 1000th பிளேஸில் 5 இருக்குது. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்களா. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கடன் வாங்க பார்ப்போம். இங்கே 0லேருந்து என்ன பண்ண முடியாது, 5 சப்ராக்ட் பண்ண முடியாது, அதனால கடன் வாங்க பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா பக்கத்தில் பார்த்தாலும் இங்கே என்ன இருக்காங்க, 0 தான் இருக்காங்க, அவங்க கடன் கொடுக்க முடியாது. இங்கே 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது, இங்கே 0 தான் இருக்காங்க, கடன் கொடுக்க முடியாது, இங்கே 0 தான் இருக்காங்க, கடன் கொடுக்க முடியாது. அப்போ யார்கிட்ட தான் கடன் வாங்கணும், இந்த 7 அப்படிங்கிறவங்ககிட்ட தான் கடன் வாங்கணும். ஸோ எப்படி வாங்குறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 7 வந்து 6ஆக மாறிடுறாங்க. ஒன்று கடன் கொடுத்து இவங்க என்ன ஆகிட்டாங்க, 10 ஆகிடுறாங்களா. இந்த 10லேருந்து ஒன்று இவங்களுக்கு கடன் கொடுத்து இவங்க 10 ஆகிடுறாங்க, இவங்க 9 ஆகிடுறாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து 10 ஆகிடுறாங்க, இங்கே 9 ஆகிடுறாங்க. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணலாங்களா. 10ல் 5 போயிடுச்சு அப்படின்னா மீதி 5, 9ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 6, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. அப்போ 1க்கும் 10க்கும் நடந்ததுல பாயிண்ட் வரும். அப்போ என்ன ஆன்சர் வருது, 3.765 அப்படின்னு கிடைக்குது. therefore 7 மைனஸ் 7லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணுறோம், 3.235 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 3.765 தான் கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சிம்பிளிஃபை அப்படின்னா சுருக்குக அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 23.5 அப்படின்னு ப்ளஸில் இருக்குது. செகண்ட் நம்பர் -27.89 இருக்கா. தேர்ட் நம்பர் +35.4 இருக்கா. ஃபோர்த் நம்பர் -17 இருக்கு. அப்போது ப்ளஸில் இருக்க நம்பர்லாம் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம், மைனஸில் இருக்க நம்பர்லாம் செகண்டாக எடுத்துக்கிறோம். அப்போ பாருங்கள் 23.5 ப்ளஸில் இருக்குது, 35.4 ப்ளஸில் இருக்குது. அப்போ அது ரெண்டு வச்சுக்கிறோம். மைனஸில் இருக்க ரெண்டாவது எடுத்துக்கிறோம். மைனஸில் என்ன இருக்குது, -27.89 இருக்குது, இன்னொன்று -17 இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளஸில் இருக்க ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். மைனஸில் நமக்கு தெரியும் ப்ளஸ்னாலும் ப்ளஸ் தான், மைனஸ்னாலும் என்ன தான் பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவோம். அடிஷனலாக பார்த்துருக்கோங்களா. இது என்ன பண்ணியிருக்கோம் நம்ம செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம்லேயே பார்த்துருக்கோம். செவன்த்து ஃபஸ்ட் டேர்ம்லேயே அடிஷனில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணுவோம், ரெண்டையும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணுவாங்களா. அப்போ ஃபஸ்ட் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 23.5ஐயும் 35.4ஐயும் ஆட் பண்ணுறோம். அப்போ 5 + 4 என்னது 9. 5 + பாயிண்ட் இருக்கு வச்சுக்கலாம். 5 + 3 வந்து 8 ஆகிடும். 2 + 3 5 ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது 58.9 கிடைச்சிருச்சு. 58.9 மைனஸில் இருக்கிறது என்ன தான் பண்ணுவோம், ஆட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போட்டுப்போம். இது மேலே 0 வருங்களா. அப்போ 27.89 அப்படியே எடுத்துக்கிறோம். 17 நமக்கு 10th place 100th place இது மாதிரி என்னது 0. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 9 8 + 0 8 ஆகிடும். பாயிண்ட் வச்சுக்கோ. 7 + 7 14 ஆகிடும். மீதி 1 2 + 1 3 3 + 1 4. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது -44.89 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, ஸோ ப்ளஸில் இருக்க டேர்ம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸில் இருக்க டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். மைனஸ்னாலும் நமக்கு அடிஷனில் ப்ளஸ் தான். அப்போ அதையும் ஆட் பண்ணி நமக்கு என்ன ஆகுது, பெரிய நம்பரோட சைன் போடணும். பெரிய நம்பர் இங்கே என்ன 27.89 தான் பெருசு, அதுக்கும் மைனஸாக இருக்குது, 17க்கும் மைனஸ் தான் இருக்குது. அப்போ என்ன வரும், இங்கே மைனஸில் வந்துருங்களா. ஸோ இது ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் 58.9 ப்ளஸில் இருக்குது, 44.89 மைனஸில் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா நமக்கு ரூல் தெரியும், ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணுங்களா. அப்போது 58.9லேருந்து 44.89 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 58.9ல் பார்த்தோம் அப்படின்னா என்ன பிளேஸ் இல்லை, நமக்கு 10th place இருக்குது, 100th place இல்லை. அப்போ அங்கே என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணுங்களா. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறோம். 0லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்க கடன் வாங்கி இவங்க 10 ஆகிடும், இவங்க என்ன ஆகிடுவாங்க 8 ஆயிடுவாங்களா. 10ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி 1, 8ல் 8 போயிடுச்சுன்னா 0. ஸோ இந்த பாயிண்ட் வச்சுக்கிறோம். 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 5ல் 1 4 போயிடுச்சு அப்படின்னா மீதி 1. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது 14.01. அப்போ +14.01 இல்லை -14.01 அப்படின்னா நமக்கு இங்கே +14.01. ஏன் அப்படின்னா பெரிய நம்பர் இங்கன்னா 58.9க்கு ப்ளஸ் இருக்கனால அவள் ப்ளஸில் எழுதிக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, 23.5 -7.89 + 35.4 -17. இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 14.01 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 6th sum. சுலைமான் பாட் 3.350 kg ஆஃப் பொட்டேட்டோ. சுலைமான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருங்களா, 3.350 kg ஆஃப் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வாங்குறாருங்களாம். அதே மாதிரி 2.250 கிராம் ஆஃப் டொமேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க, கிலோகிராம் தான். ஸோ சுலைமான் அப்படிங்கிறவர் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வாங்குறாரு, எவ்வளோ 3.35 கிலோ வாங்குறாரு. அதே மாதிரி டொமேட்டோ தக்காளி வாங்குறாரு, எவ்வளோ 2.250 கிலோகிராம் வாங்குறாரு. அண்ட் சம் ஆனியன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆனியன். ஆனியனோட வெயிட் என்னன்னு தெரியாது, பட் பொட்டேட்டோட வெயிட்டும் டொமேட்டோட வெயிட்டும் கொடுத்துட்டாங்க. If the weight of the total items are 10.250 kilogram, then find the weight of onion அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இவ்வளோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டாரு, இவ்வளோ தக்காளி வாங்கிட்டாரு அப்படிங்கிற இது வெயிட் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக டொமேட்டோ பொட்டேட்டோ ஆனியன் இந்த 3 வாங்கின வெயிட்டும் 10 கிலோ அப்படி 10.25 கிலோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா தென் ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் ஆனியன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உருளைக்கிழங்கோட வெயிட்டும் உருளைக்கிழங்கோட வெயிட்டும் தக்காளியோட வெயிட்டும் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் வெயிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆனியன் வெயிட் கிடச்சிருங்களா. ஸோ அப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் ஆஃப் பொட்டேட்டோட வெயிட் என்ன 3.350 கிலோகிராம். அடுத்து நாங்கள் கண்டுபிடிக்கணும் வெயிட் ஆஃப் டொமேட்டோ எழுதிக்கலாங்களா. அப்போ வெயிட் ஆஃப் டொமேட்டோ ஈக்குவல் டு எவ்வளோ 2.250 கிலோகிராம். இப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். டோட்டல் வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ. ஸோ தக்காளியும் வெங்காயமாக ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள்,
ஸோ 3.350வையும் 2.250 கிலோகிராமே ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 3.350 2.250 ஆட் பண்ணுறோம். 0 ஆட் பண்ண 0 ஆகிடும். 5 + 5 10 ஆகிடும். மீதி 1 இருக்கும். 1 + 3 4 4 + 2 6 ஆகிடும். 0.3 + 2 5 ஆகிடும். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 5.600 கிலோகிராம்னு கிடச்சிருச்சுங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வெயிட் ஆஃப் டோட்டல் வெயிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் வெயிட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வெயிட் ஆஃப் 3 ஐட்டம்ஸ். 3 ஐட்டமோட டோட்டல் வெயிட் எவ்வளோங்களா? 10.250 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெயிட் ஆஃப் ஆனியன் தான் கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? வெயிட் ஆஃப் ஆனியன் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெயிட் ஆஃப் ஆனியன் வேணும் அப்படின்னா டோட்டல் வெயிட் ஆஃப் 3 ஐட்டம். ஸோ 3 ஐட்டத்தோட வெயிட்லேருந்தும் பொட்டேட்டோ டொமேட்டோவோட வெயிட்டை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருங்களா? அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் 3 ஐட்டம்ஸ் மைனஸ் வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ இது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது வெயிட் ஆஃப் ஆனியன் ஈக்குவல் டு ஸோ வெயிட் ஆஃப் 3 ஐட்டமோட வெயிட் என்ன? 10.250 கிலோகிராமுங்களா? மைனஸ் வெயிட் ஆஃப் டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5.600 கிலோகிராம். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாங்களா? அப்போ 10.250 5.600ங்களா? அப்போ 0ல் 0 போச்சுன்னா 0, 5ல் 0 போச்சுன்னா 5, 2ல் 6 போகாது. அப்போ இங்கே என்ன ஆகிடும்? நமக்கு 1 ஆகிடுவாங்க. ஸோ இந்த 10லேருந்து ஒன்று கடன் கொடுத்து இவங்க 9 ஆகிடுவாங்க, இவங்க 11 ஆகிடுவாங்களா? ஸோ 11ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்? 12 ஆகுங்களா? இவங்க ஒன்று கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 12 ஆகிடும். ஸோ அப்போ 12ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி 6, 9ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 4. ஸோ அப்போது வெயிட் ஆஃப் ஆனியன் எவ்வளோ அப்படின்னா 4.650 கிலோகிராம். ஸோ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு புரியுதுங்களா? பொட்டேட்டோ டொமேட்டோவோட வெயிட் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஆனியனோட வெயிட் கொடுக்கல. பட் ஆனால் 3 பொருளோட வெயிட்டும் 10.250 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 10.250 டோட்டல் வெயிட்லேருந்து நம்ம வாங்கின டொமேட்டோ பொட்டேட்டோட வெயிட் என்னங்க தெரியாது. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆனியன் வெங்காயத்தோட வெயிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருங்களா? அப்போ இதோட ஆன்சர் 4.650 கிலோகிராம் தான் ஆன்சர். அடுத்து 7th one. What should be subtracted from 7.1 to get 0.713? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து 7.1 எந்தோட சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 0.713 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 7.1ஓட நம்ம ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 0.713 ஆன்சர் கிடைக்குதுங்கிறாங்க. அப்போ 7.1 ஃப்ரம் 7.1 அப்படின்னு தான் ஃபஸ்ட் எடுத்துப்போங்களா? இதுலேருந்து ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணுறோம். அது நமக்கு என்னன்னு தெரியாது. என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ். அப்போ 7.1ல் எக்ஸுங்கிற நம்பர் என்னன்னு தெரியாது. அதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுங்களா? 0.713 அப்படின்னு கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு தெரியும் நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க எக்ஸ் இந்தாண்ட கொண்டு போவாங்களா? எக்ஸை மட்டும் தனியாக கொண்டு போயிடும். அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் கந்தாண்ட போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் கந்தாண்ட போகும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? ப்ளஸ் எக்ஸ்னு வந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 0.713 ப்ளஸில் இருக்க இந்தாண்ட வரும்போது என்ன ஆகும்? மைனஸில் வந்துடும். அப்போ மைனஸ் 0.713. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாங்களா? 7.1லேருந்து 0.713 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? எக்ஸ் கிடச்சிடும். அப்போ 7.1 போட்டுக்கிறோம். 0. ஸோ என்ன இருக்குது? இது ஒன்ஸு, இது 10th, அடுத்து 100th, 1000த்துங்களா? அப்போ 10த்துக்கு நேரம் இங்கே 1 இருக்குது, செகண்ட் நம்பரில் 7 இருக்குங்களா? 100த்துக்கு நேரம் ஃபஸ்ட் 1ல் எதுவுமே இல்லை, அப்போ 0 போட்டுக்கிறோம். செகண்ட் 1ல் 1 இருக்குது. 1000த்துக்கு நேரம் எதுவுமே இல்லை, அப்போ 0 போட்டுக்கிறோம். இங்கே 1000 செகண்ட் இதில் 3 இருக்குங்களா? இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். நம்ம 0லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி 0லேருந்து 1 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் கடன் வாங்குவோங்களா? அப்போ கடன் வாங்குகிறோம். ஸோ அப்போ இங்கே தான் கடன் வாங்குகிறோம். ஸோ 1லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த 7லேருந்து 1 கடன் கொடுத்தா இங்கே 6 ஆகிடும், இங்கே என்ன ஆகிடும்? 11 ஆகிடுவாங்க. ஸோ இந்த 11லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இவங்களுக்கு 1 கடன் கொடுத்து இவங்க 10 ஆகிடுவாங்க, இவங்களும் என்ன ஆகிடுவாங்க? 10 ஆகிடுவாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு 1 கடன் கொடுத்து இவங்க 10 ஆகிடுவாங்க, இவங்க 9 ஆகிடுவாங்க. ஸோ அப்போ என்ன வருது? 10ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 7, 9ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 8, 10ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 3,
பாயிண்ட் 6ல் 0 போயிடுச்சு அப்படின்னா 6. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது 6.387. அப்போது நம்ம 7.1லேருந்து 6.387 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 0.713 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.